இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம்மா, உட்காருங்க. சுந்தரம். இதெல்லாம் எதுக்குமா? இது என்னோட திருப்திக்காக. மறுக்காம நீங்க ஏத்துக்கணும். ஸ்படிகலிங்க விஷயத்துல என் மனசுல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு வேணும் குருஜி. அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். மனித வாழ்க்கையே குழப்பங்களால கட்டமைக்கப்பட்டதுதான். அதிலிருந்து தெளிவு கிடைக்கத்தான் நாங்க சதா சர்வ காலமும் கடவுளையே நினைச்சு தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க குழப்பம் என்னன்னு சொல்லுங்க. குளத்துல இருந்த ஸ்படிகலிங்கம் என் 2வது மருமக ஐஸ்வர்யா கைக்கு தான் கிடைச்சது. ஐஸ்வர்யா லிங்கத்தை கையில வச்சுக்கிட்டு தண்ணியில இருந்து மேல வரும்போது லிங்கம் அவ கையில இருந்து நழுவி மறுபடியும் தண்ணியில விழ பார்த்தது. நல்ல வேளையா அப்போ பார்வதி லிங்கத்தை தண்ணியில விழாம அவ கையில பிடிச்சிட்டா. லிங்கம் மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடாம பார்வதி காப்பாத்தினது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும், அடுத்த நிமிஷமே ஏன் மருமக கையில இருந்த லிங்கம் பார்வதி கைக்கு போனது என் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. லிங்கம் இப்படி கை மாறி போனது என்ன காரணம் குருஜி? லிங்கம் தண்ணிக்குள்ள போகாம பார்வதி காப்பாத்தினதுக்கு என்ன அர்த்தம்? லிங்கம் அதனோட திருவிளையாடல ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன குருஜி சொல்றீங்க? தகுதியானவங்க கைக்கு தான் லிங்கம் போய் சேரும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இல்ல? ஆமா குருஜி. ஆனா குளத்துல இருந்த லிங்கம் என் மருமக ஐஸ்வர்யா கைக்கு தானே கிடைச்சது. தண்ணிக்கு மேல நடந்ததைத்தான் நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க. தண்ணிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாத அந்த விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கங்க. தண்ணிக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சது. இல்ல, ஆனா தண்ணில இருந்து மேல வரும்போது லிங்கம் ஐஸ்வர்யா கையில தானே இருந்தது. தண்ணிக்குள்ள இருந்த லிங்கம் பார்வதி கைக்கு கிடைச்சதும், பார்வதி கையிலிருந்து லிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு போனதும் லிங்கத்தோட திருவிளையாடல் தான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் குருஜி? இத நான் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? உங்க அறிவுக்கு புரிஞ்சத ஏவாயால சொல்லணும்னு நீங்க நினைக்காதீங்க. என்ன? உங்க அறிவுக்கு உங்களால எல்லாத்தையும் சரியாவே புரிஞ்சுக்க முடியும். இனிமே லிங்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்க போகுது. அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நீங்க தயாராகிக்கங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நம்ம கையில எதுவும் இல்லை. எல்லாம் அவன் செயல். தப்பு பண்ணிட்டு நந்தினி, அகிலாவோட கோவத்தை டைவர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம புதுசா இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிட்ட. இப்ப தேவையில்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்க போறோம் பாரு. என்னாண்டி சொல்றீங்க? பின்ன என்ன நந்தினி, நீ என்னமோ புத்திசலத்தனமா தான் அகிலாவை குழப்பி விட்டு வந்திருக்க. ஆனா அதுக்கு பின்னாடி நமக்கும் ஆபத்து காத்திருக்கு. இங்க பாரு,
அந்த காவிய காதலர்களுடைய காதலை அகிலா கண்டுபிடிக்கும் போது கூடவே சேர்த்து மித்ரா தான் உன் தங்கச்சிங்கிற உண்மையும் கண்டுபிடிச்சிட்டானா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூண்டோட மாட்டிக்குவோம். அ, இதெல்லாம் பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கலாம்ல. கவலைப்படாதீங்க ஆண்டி, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அகிலாவுக்கு அடுத்தபடியா மித்ரா என்னோட எதிரிங்கிற மாதிரி தான் நான் அகிலாவை குழப்பி விட்டிருக்கேன். ஒருவேளை இதையும் தாண்டி அகிலாவுக்கு மித்ரா மேல டவுட் வந்தா கூட ஆதாரம் இல்லாம அகிலாண்டேஸ்வரி எதையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. ஆ, மித்ரா பத்தின ஆதாரம் அகிலா கைக்கு கிடைக்காம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆதியோட குரல் அகிலாவோட காதுல கேக்குற விஷயம் ஏன் காது வரைக்கும் வந்திருக்கிறத தெரிஞ்சு அகிலா ரொம்ப குழப்பத்துல இருப்பா. அந்த குழப்பத்துக்கு விடை தேடும் போது ஆதி பார்வதி லவ் அகிலாவுக்கு தெரிய வரும். அகிலா கோவப்பட்டு பார்வதியை தண்டிப்பா. ம். அதனால அகிலாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரும். அம்மாவும் மகனும் மோதிக்க ஆரம்பிப்பாங்க. நாம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஆண்டி. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அப்படியே நடந்துட்டா இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குல்ல. அகிலாவோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கணும். வாழ்நாள் பூரா அகிலா ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுதானே நம்ம டார்கெட் ஆண்டி. அதுக்காக நாம எவ்வளவு எஃபெக்ட் வேணாலும் போடலாம். போடலாமே. நான் ஐசியூல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து பேசினானா இல்லையான்னு அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஒருவேளை ஆதி என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டா என்ன பண்றது? யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. உண்மை என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இது என்ன ரூமா இல்ல குப்பை தொட்டியான்னு தெரியல. இருக்கிற வேலைக்காரிங்க எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சு. ஒரு சமையல்காரிக்கு வீட்டுக்காரி ஆகணுங்கிற நினைப்புல சுத்திக்கிட்டு இருக்கா. மத்த சோம்பேறிங்களுக்கெல்லாம் என்ன நினைப்புன்னு தெரியல. இதுங்கள இருக்கு இன்னைக்கு வெளுக்குறேன். ஹலோ. என்னடி ஹலோ? அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சா? இல்ல நீங்க எல்லாம் வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல பிக்னிக் வந்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. என்னத்தடி உன்கிட்ட சொல்றது? நான் என்ன ராமாயண மகாபாரதம் கதையா படிச்சிட்டு இருக்கேன்? என் ரூம் எல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. அதெல்லாம் வந்த உடனே கூட்டி சுத்தம் பண்ணணும் தெரியாதா உங்களுக்கு? இதோ இப்ப வந்து சுத்தம் பண்றேம்மா. வந்து தொலை. இருக்கிற வேலைக்காரிங்க எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சு.